கோயம்பேடு நீங்கள் கார்னர் பண்ணியிருப்பீங்க. கோயம்பேட்டில் ஒரே ஒரு நாடார் கடை இருக்காது. கிண்டியில் போய் பாருங்க, நாடாரோட சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்காது. பெரிய பட்ஜெட் எல்லாம் கடை வைக்க மாட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்டு மோர் மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு காம்படிஷனாக போட்டால் தோத்துருவோன்னு உங்களுக்கு தெரியும். நாடார்கள் பொதுவாகவே ரொம்ப சிக்கனவாதிகள். அது காமராசரே உதாரணம். முதலமைச்சராக இருந்த காமராசர் வீட்டில் சாப்பாடு நான்வெஜ்ங்கிறது அவிச்ச முட்டை தான். 80% மளிகை ஷாப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது. 80% ஸ்கிராப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது. 80% ஜவுளி கடை அவங்க தான் வச்சுருக்கு. பெரிய பெரிய கடை, மிகப்பெரிய கடையாக அவங்கள்ட்ட தான் இருக்குது. சரவணா லெஜெண்டெல்லாம் என்ன, பாம்பேயில் ஒரு பெரும்பகுதியில் நாடார்கள் வசிக்கிறாங்க. நீங்கள் எந்தெந்த ஊர்களில் பாருங்கள், குரோத் சிட்டியில் அவங்க கடை வைப்பாங்க. மினிமம் ப்ராஃபிட் மோர் சேல்ஸ் அவங்க தொழில் எல்லாமே. ஏன் அந்த கம்யூனிட்டியும் அதுக்கு இருக்க பிடிக்கும்? ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்களா, இல்லை வந்து தொழில் சார்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க? தொழில் சார்ந்து ஹெல்ப் பண்ண விட்டும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கம்யூனிட்டியில் யாராவது ஒரு சிலர் தாதாவாயிட்டா கூட, ஒரு அட்ராசிட்டியாக அடதுடையாக வந்துட்டா விலைக்கு வைக்க மாட்டாங்க. இவங்களை வச்சு இந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு அவங்கள பயன்படுத்திப்பாங்க. நாடார்கள் தங்களை எந்த இடத்துலையும் ஓனராக நினைக்கவே மாட்டாங்க. டக்குன்னு லோடு வந்து டக்குன்னு ஊக்க போட்டு அவங்களால தூக்க முடியும். லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொழில் ரகசியம், தொழில் சார்ந்த ரகசியம் அப்படின்லாம் ஒன்று வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் எப்பவுமே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், உழைக்கணும் அப்படின்றது தான் மெயினான ஒரு கான்செப்டாக வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த நாடார்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு பணக்காரங்களாகவே இருக்காங்களே, அவங்களோட தொழில் ரீதியாக ஏதோ ஒரு மிஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்கோ அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து கேட்டு உரையாடி தெளிவான விளக்கத்தை நம்மளுக்காக வந்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க வழக்கறிஞர், எனக்கு பிடிச்ச ஆல்வேஸ் வந்து ஃபேவரட் தமிழ்வேந்தன் சார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் சார். யார் என்ன சொன்னா எனக்கும் உங்களை பிடிக்கும்பா அப்படின்றதுதான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடார்கள், ஸோ நாடார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே வந்து அவங்க வந்து ஃபினான்ஷியலாக எப்போவுமே வந்து கரெக்டாக இருப்பாங்க, ஃபினான்ஷியலாக எப்போவுமே வந்து ஹை ஸ்டேஜில் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? 100க்கு 100 உண்மை. அது பேச வேண்டிய சப்ஜெக்ட், எல்லாரும் தெரிந்து கொள்ள சப்ஜெக்ட். நாடார்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பூர்வீக குடியெல்லாம் கொண்டவங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அப்படி மதுரை வரைக்குமே அவங்களுடைய நபர்கள் உண்டு. ஆனால் இவங்க அப்படியே அந்த ஊரை விட்டு அப்படியே மைக்ரேட் ஆகுறாங்க ஒரு பிளேஸுக்கு, வேறு இடத்துக்கு புலம்பெயர்றாங்க. அப்படின்னா தென் மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் நம்பர் 1 தொழில் கடலும் கடல் சார்ந்த தொழில் தான். உப்பு வளங்கள், மீன்பிடி தொழில்கள், மீன்பிடி சம்மந்தமான கருவாடு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது சம்மந்தமானது. அதை விடுத்து வந்தீங்கன்னா விவசாயம்தான். வேறு ஒன்றும் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் தேங்காய் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் விவசாயம் எப்படி இருக்குது, எல்லா இடத்துலையும் என்ன மாதிரி கண்டிஷனில் போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அந்த ஊரை விட்டு வெளியே வராங்க தொழிலுக்காக வேண்டி. சமீபத்தில் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், திசையன்விலை பக்கத்தில் ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் யாருமே இல்லை, வெறும் வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க. பெரிய சர்ச்செல்லாம் இருக்குது, ஆனால் வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க. எல்லாம் கேட்டால் அங்கங்கே வெளிநாடு, வெளி ஊர்கள், இப்படி ஒரு பிளேஸில் வந்து எல்லாருமே செட்டில் ஆகிருக்காங்க. நாடார்கள் பொதுவாகவே ரொம்ப சிக்கனவாதிகள். அது காமராசரே உதாரணம். முதலமைச்சராக இருந்த காமராசர் வீட்டில் சாப்பாடு நான்வெஜ்ங்கிறது அவிச்ச முட்டை தான். ஆனால் அது எப்படி சார் மக்களுக்கு வந்து செய்யறதுக்கு மட்டும் அந்த மனசு வருதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்களுக்கு உண்டான? அது காமராசர் வந்து கல்வி தானே, அவர் கல்வி கண் இருந்தவர். படிக்கலை, தான் படிக்கலை, படித்தா நல்லா இருக்குங்கிறத அவர் புரிஞ்சார். அவர் ரொம்ப ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டார். அவர் கல்வி தான் கரெக்டுங்கிறத அவர் எடுத்தார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் பார்க்குறாரு, வறுமையை பார்க்குறாரு, விவசாயத்தை பார்க்குறாரு, இதெல்லாம் சரியாக வரலைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த முடிவெடுத்தார். நாடார்கள் ரொம்ப சிக்கனமாக இருப்பார்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க படாவாக செலவு பண்ணுறது எல்லாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அவங்க சர்வே பண்ணிட்டாங்க. பாம்பேயில் ஒரு பெரும்பகுதியில் நாடார்கள் வசிக்கிறாங்க. நீங்கள் எந்தெந்த ஊர்களில் பாருங்கள், குரோத் சிட்டியில் அவங்க கடை வைப்பாங்க. மினிமம் ப்ராஃபிட் மோர் சேல்ஸ் அவங்க தொழில் எல்லாமே. எப்படி சார் செலவு அதிகமாக பண்ணாதானே வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி வரும்ன்றது சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த அம்பக்கான டைலாக். இறக்கிற கிணறு தான் ஊரும்பா. ஊர்னி இருந்தால் தானே இறக்க முடியும். அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊர்னியே இல்லாத பிளாஸ்டிக் டப்பாவில் எப்படி ஊறும்? கண்டிப்பா. பணங்கிறது பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்கிறது, ஏடிஎம்குள்ள இரும்பு டப்பாவில் இருக்கு, வங்கியில் இருக்கு, லாக்கர்ல இருக்கு. அது தவறான லாஜிக். எல்லாருமே அப்படி சும்மா சொல்லி 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 எல்லாம் ஏமாற்றியது. நீங்கள் நல்லா கவனிங்க, நாடார்களோட உழைப்பு சதத்தை பாருங்க. காலையில் 3 மணிக்கு மழையோ புயலோ வெயிலோ, அது என்னவா இருந்தாலும், பனிக்காலமாக இருந்தாலும் சரி, ஒரு கைலியை கட்டிட்டு ஒரு எக்ஸல் சூப்பர் எடுத்து தூக்கி போட்டு நேரம் சொன்னோன்னே ஒருத்தர் என் மைண்ட்ல வந்து ஞாபகம் நிற்கிறாரு. உங்களுக்கு நிற்கிது திண்டுக்கல் சாரதியா? நேராக வந்து அவரே இருக்கட்டும் மைண்டில். நேராக கோயம்பேடு வந்து காய்கறி வாங்கணும். காய்கறியை வாங்கி ஏற்றிட்டு நேராக 5 மணிக்கு கடைக்கு போயிடணும். அப்போ தான் பால் பாக்கெட் விற்க முடியும். பால் பாக்கெட்டை வியாபாரம் பண்ணணும். இந்த பாருங்கள், பல்லு விளக்குறது சான்ஸ் இருக்குது. காலைல விளக்கிட்டு போனால் தான் உண்டு. ஒரு டீ, ஒரு ரஸ்கை நினைச்சு சாப்பிட்டு அப்படியே அந்த மழையோட ஈரத்தோடு அப்படியே வியாபாரத்தை கண்டினியூ பண்ணுவாங்க.
காலை சாப்பாட்டுக்கு வீட்டில் இருக்க மனைவி அவங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு சமைச்சிட்டு பிள்ளைகளை அனுப்பிட்டு வந்து மாற்றி விடணும். மனைவி வந்து தான் மாற்றணும். கடையில் வந்து மனைவி வந்து 12 மணிக்கு வர முடியுமா? இப்போ ஒரு உமனால 12 மணிக்கு வர முடியும். சரி, 11 மணி வச்சுங்க, ஸ்கூல் விட்டு வந்துடணும். வீடு துணிமணிலாம் துவச்சி வச்சுட்டு வரணும். 11 மணிக்கு வந்து ரிலீவ் கொடுத்த பிறகு தான் இவர் வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இவர் குளிச்சுட்டு அந்த காலைல சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியும். எத்தனை மணி வரைக்கும்னா ஒரு 2 மணி வரை ரெஸ்ட் எடுக்க முடியும். ஏன்னா மத்தியானத்துக்கு இந்த அம்மா வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து பார்த்துங்க 11, 12, 1, 2 அதிகபட்சம் 3 மணி. ஏன்னா 3:30க்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. அந்த அம்மா ஸ்கூல் பிள்ளைங்களை போய் கூப்பிட போகணும். அப்போ என்ன ஆகுனா இவர் 3 மணிக்கு கடைக்கு வருவார். வந்தாருன்னா நைட்டு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். சார் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு, 3 மணிக்கெலாம் நம்ம தூங்கிட்டு இருப்போம்னா, நம்ம தூங்கிட்டு கனவு காண்டிட்டு இருப்போம், நம்ம ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையிலேட்டு. ஆனால் அதுக்கான முயற்சியில் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. ஏன் அவரை நம்மளாம் கவனிக்கிறது இல்லை? ஏன் கவனிக்கிறது இல்லை? நம்ம கவனிக்காதவர்களை பேசுவது தான் கவனிக்க முடியும். வேலையாக இருக்கணும். அதெல்லாம் வேலையே அதுதான். அதில் உள்ள ப்ளஸ் என்ன? அவங்க இங்கே பாருங்கள், எல்லார்ட்டையும் மைனஸ் இருக்கும். மைனஸ் இல்லாமல் இருக்காது. ஆனால் ப்ளஸ் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நாடார்கள் பார்த்தீங்கன்னா இந்த வளரும் நகரம் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து எதை நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க? கோயம்பேடு நீங்கள் கார்னர் பண்ணியிருப்பீங்க. கோயம்பேட்டில் ஒரே ஒரு நாடார் கடை இருக்காது. இருக்காது. அவங்க எங்கே இருப்பாங்கன்னா கும்மிடிப்பூண்டில் இருப்பாங்க. அதான் வளரும் நகரம். வளர்ந்த நகரத்தில் சூப்பர் மார்க்கெட் ஜெயிச்சிடும். இப்போ இங்கே ஹார்ட் ஆஃப் சிட்டி எதுங்கண்ணே பக்கத்தில் கிண்டியா? கிண்டியில் போய் பாருங்கள், நாடாரோட சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்காது. பெரிய பட்ஜெட் எல்லாம் கடை வைக்க மாட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்டு மோர் மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு காம்படிஷனாக போட்டால் தோற்றுருவோன்னு அவங்களுக்கு தெரியும். அவன் எங்கேயோ உள்ள கார்பரேட் மணியை கொண்டாந்து கூட்டுறாரு ரிலையன்ஸு. இவங்க அந்தளவு மணி கொட்டணும்ல. ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னா நீ குறைச்சல ஒரு 10 கோடி ரூபா வேணும். இடத்த தவிர்த்து உள்ள சரக்கு மட்டும் உள்ளே இறக்கணும் 10 கோடிக்கு. ஆனால் அவங்க அதுமாரியான விஷயங்களை வச்சுக்க மாட்டாங்க. சின்ன கடையாக இருக்கும். ஒரு ஆள் தான் உள்ளே நுழைஞ்சு கொள்ளலாம் ஒரு டெஸ்க்குள்ளே. ஆனால் அது பல லட்ச ரூபா வியாபாரம் பண்ணுவாங்க. குறைவான லாபம் எடுப்பாங்க. நாடார்களுக்கு இன்னொன்று மிக ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்க கம்யூனிட்டி, அதில் இருக்க பிடிப்பு. ஏன் அந்த கம்யூனிட்டியும் அதுக்கு இருக்க பிடிப்பும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்களா? இல்லை வந்து தொழில் சார்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க? தொழில் சார்ந்து ஹெல்ப் பண்ண விட்டும் கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஹோல்சேலில் போய் ஜாமான் எடுக்க போறீங்கன்னா, இப்போ பூண்டு விலை வந்து ஏற்றமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏற போகுதுன்னா அனைச்சி பூண்டு விலை ஏறும்போல இருக்கே அப்படின்னா போதும், அப்புறம் கொஞ்சம் வாங்கிக்கங்கன்னு அர்த்தம். இவர் விழுந்து பட்டமிளவா அல்றாருன்னு வச்சுங்களேன். அனைச்சி பட்டமிளவா விலை இறக்கமா தெரியுமோ அப்படின்னாருன்னா, சரி விலை இறங்க போகுது கை வைக்காதன்னு அவர் சொல்லுவார். மாட்டிக்க போறடா, இங்கே காசு கொடுத்தா வாங்கணும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா ஹோல்சேலில் ஒரு பொருள் தங்கும், அது யார் தள்ள வேணுமோ போய்டும். அது நீங்கள் சொல்கிறப்ப அப்படி இமேஜினேஷனில் கண்ணு முன்னாடி வருது. யார் தள்ள வேணுமோ கட்டிட்டு வாங்க ஹோல்சேலை. ஆனால் நீ போய் லாக் ஆகிறது விரும்ப மாட்டாங்க. அதான் தொழில். இன்னொன்று, நாடார்கள் 10 பைசா இருந்தாலும் உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க. அது மாதிரி 10 பைசா இருந்தாலும் கொடுத்துருவாங்க. நீங்கள் கடையில் பாக்கி வைக்கிறோம், அந்த நேர்மையோட செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கு பின்னாடி ஃபினான்சியலாக அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. தேவையில்லாமல் செலவழிக்கிறது, கூத்தடிக்கிறது, கும்மாளம் வைக்கிறதுலாம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. அந்த டப்பு அவரை தொழிலாம் அவங்க டபுளாக அவரை தொழிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு பார் எடுத்து செய்ய மாட்டாங்க. அதில் தேவையில்லாத ரிஸ்க்குன்னு அவங்களுக்கு தெரியும். பார் நடத்துறது எல்லாரும் நடத்த முடியாது. தினமும் ஒரு குடியாரனை வீட்டில் சமாளிக்கவே முடியல, தினம் 1000 குடியாரனை எப்படி சமாளிக்கிறது? அந்த வேலை வச்சுக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டிக்காரவங்க எங்கே நிற்கிறாங்களோ அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு பின்புலமாக நிற்பாங்க. அவங்க கம்யூனிட்டியில் யாராவது ஒரு சிலர் தாதாவாயிட்டா கூட, ஒரு அட்ராசிட்டியாக அடையத்தொடையாக வந்துட்டா விலைக்கு வைக்க மாட்டாங்க. இவங்களை வச்சு இந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்குலாம் அவங்கள பயன்படுத்திப்பாங்க. வராத பணம் இருக்குல்ல, அவுட்ஸ்டாண்டிங்கில் நிற்கும். நாடார்கள் எல்லா தொழிலும் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ்லாம் இப்போ பண்ணுறாங்க, பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ், ரியல் எஸ்டேட் எல்லா தொழிலும் பண்ணுறாங்க. கட்சி வச்சிருக்காங்க. சரத்குமார் கட்சி வச்சு இல்லையா? என்ன சமத்துவ மக்கள் கட்சி, அது இல்லை கட்சி வச்சிருக்காங்க. அவருடைய கொலைக்கு வச்சிருக்காருல எர்ணாவூர்ல, கட்சி இருக்கு. எல்லா ஊர்லயும் கட்சி இருக்கு. ஏங்க தமிழ்நாட்டோட வியாபாரிகள் சங்க தலைவர் அந்த வெள்ளையன் யாரு? விக்ரமராஜா யார் சொல்லுங்க? எல்லாரும் அவங்க தானே. இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காங்களே, பெருவம்பாக்கம் எம்எல்ஏவா. ஸோ அவங்க யார் பவர்ஃபுல்லாக ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கை விரிச்சிட மாட்டாங்க. எப்படி போய் பாருங்க, நாடார்கள் வியாபாரிகள் சங்கம்னு உள்ள போர்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. கடைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதுமாரி தெண்டமாக ஊர் சுற்றுறது கிடையாது. மிக முக்கியமான விஷயம். இப்போ நம்ம என்ன செய்யணும், வைப்பு பண்ணணுன்ட்டு கிளம்பி போயிடுறாங்க கார் எடுத்துக்கிட்டு ஊரை பார்த்து. அப்படிலாம் ஊர் திருவிழாவுக்கு போவாங்க. கிறிஸ்டியனாக இருந்தால் இந்த கிறிஸ்மஸுக்கு போவாங்க. அதுவும் ஒரு நாள் தான் போக முடியும் அவங்களால. கடை லீவ் விட்டு நான் பார்த்ததே இல்லை. கடைக்கு லீவே விட மாட்டாங்க. லீவே கிடையாது. இல்லை, லீவே இல்லை. கடை லீவே கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு விஷயம். அடுத்தது, நாடார்கள் தங்களை எந்த இடத்துலையும் ஓனராக நினைக்கவே மாட்டாங்க. டக்குன்னு லோடு வந்து டக்குன்னு ஊக்க போட்டு அவங்களால தூக்க முடியும். நம்ம என்ன நினைப்போம், இருப்ப ஆள் வரட்டும், லாரி நிற்கும், கடைவாசலில் டிராஃபிக் ஆகும், அந்த கடைக்கு போனால் லேட் ஆகும், லோடு லேட்டாக வருவான், லோடு மேலே அழைச்சிட்டு வரணும், லேட் ஆகும் லாரி. அதெல்லாம் இல்லை. டக்குன்னு ஊக்க போட்டு தூக்கி டம்முன்னு அடிப்பாங்க மூட்டையை. அவங்களால முடியும். அது அந்த இறங்கி வேலை செய்கிறது.
அதேமாரி மற்றவங்க வீட்டு பொம்பளைமார்கள் வந்து கடைக்கு வர்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அடுத்தவங்க வீட்டு அதாவது அவங்க வீட்டு ஒய்ஃபே கடைக்கு வந்து வியாபாரம் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க. அவங்களும் விரும்ப மாட்டாங்க. யார் கல்யாணம் பண்ணி வர்றவங்களும் விரும்ப மாட்டாங்க. நான் என்ன போய் புளி மடிக்கவும் புண்ணாக்கு மடிக்கவும் நான் இருக்கேன், நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து அப்படின்ருவாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை, ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க, உழைப்பாங்க, கூட்டு முயற்சியாக இருக்குங்க. அதாவது ஃபேமிலியாவே சேர்ந்து உழைப்பாங்கன்னு சொல்றீங்க. உழைப்பாங்க. அதே மாதிரி நான் கண் கூட பார்த்தது தான் நான் பேசுகிற விஷயங்கள். சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தால் யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் பார்த்த விஷயங்கள், நான் அனுபவிச்ச விஷயங்கள். கண்டிப்பா சார், ஒருத்தட்டே நல்லதுன்னு அதை எடுத்துக்கணும்ல. அந்த வீட்டில் வந்து ஒரு மச்சான் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் பொண்டாட்டியோட தம்பி. அவ்வளோதான், 11வது 12 படிக்கவே வந்துடுவான், பொண்ணோட வந்துடுவான், அந்த கல்யாணம் பண்ணி அந்த அக்காவோட வந்துடுவான். வந்து இந்த கடையில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அப்படியே ஒரு கடை வச்சு கொடுப்பாங்க. இல்லை எங்கேயாவது எவனா லாஸ் ஆகி கடை விற்கிறானா அதை வாங்குவாங்க, அப்படியே கடை வச்சுருவாங்க, அந்த இடத்துக்கு போயிடுவான். அப்படி பிரித்து விடுவாங்க. இப்போ நேராக இது எனக்கு ஒரு 2002களில் வந்து எனக்கு அப்பயே அந்த புரிதல் வந்துச்சு. எங்கள் அக்காவை திருமணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து அங்கே போர்ட்டில் வேலை பார்த்தாரு. அப்போ வந்து நான் அவங்க அக்கா வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருந்தப்ப அங்கே ஒரு மளிகை கடை இருந்தது. மளிகை கடை, சின்ன கடை. அவங்களெல்லாம் ஞாபகம், அவங்களுக்கு எனக்கு தெரியுதான்னு தெரியல, நான் போகணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. அவங்க நாடார் தான். அப்பையிலேருந்தே எனக்கு இந்த ஆய்வு இருந்துச்சு. ஊர் தூத்துக்குடிக்கிற இங்கே எப்படி வந்தீங்க, எவ்வளோ பிரச்சனைக்கான ஏரியாவிலையும் கடை வச்சிருவாங்க அவங்க. அந்த ஏரியாலாம் எப்படிப்பட்ட ஏரியா, டெரரான ஏரியா, அதுலேயே அவங்க கடை வச்சிருப்பாங்க. அதுலேயும் கடை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பிரச்சனை இல்லாமல் நடத்தி, பிரச்சனை இல்லாமல் ஹேண்டில் பண்ணுவாங்க. என்னாச்சு என்னாச்சு இப்படி பேசினா எப்படி என்னாச்சு, வித்தியாசம் பேசக்கூடாதுன்னாச்சு, எந்த அளவுக்கு பாலிசாக பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கோவம் வராதுன்னு தான் பொருள் கிடையாது. அவங்களும் கத்தி எடுக்கக்கூடியவர்கள் தான், அவர்களுக்கும் எல்லாம் செய்ய தெரியும். லிஸ்ட்டே கொடுப்பேன், நாடாரில் ஹிட் லிஸ்ட்டில் கொடுப்பேன். எதுக்கு சொல்ல வரோம், அவங்களுக்கும் எல்லாம் உண்டு, வீரமும் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அவர்கள் வியாபாரம் பண்ணுவாங்க, பொறுத்து போவாங்க. பிஸ்னஸ் பண்ணுற நமக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை. அதே 10 கோடி ரூபா போட்டா அது திருப்பி எடுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டையும் அந்த வெயிட்டிங் பீரியடையும் அதை அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. அவளை ஈஸியாலாம் கடை வச்சிட மாட்டாங்க, வச்சாலும் எடுத்துட மாட்டாங்க. நம்மள மாதிரி லாஸ் ஆகிட்டு தூக்கி எறிஞ்சிட்டுலாம் போகிறது கிடையாது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்குள்ள, இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ ஒன்று பார்த்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டார் தென் மாவட்டத்துலேருந்து. ஏய் நீ சொல்றது படுசுடா, நாடாருக்கு இப்போ மளிகை கடை வச்சிருந்தா பொண்ணே கொடுக்கறது இல்லை அப்படின்னு. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மளிகை கடைக்கு போனால் கண்டிப்பாக தெரியும், லைஃப் டைம் கஷ்டம் தான் படணும். ஏன்னா விடவே முடியாது. அது காலையிலேருந்து நைட்டு வரையும் இருக்கணும். தான் பொண்ணு சந்தோஷமாக வாழ தான் கல்யாணம் கொடுக்குறது. நீ மளிகை கடையில் புளிப்பான உருட்டை வச்சிருவான் அப்படின்ட்டு வந்து அவங்க விரும்புறது இல்லடான்னா காமெடியாக பேசிக்கிட்டோம், தமாசா. ஆனால் அது உண்மையும் கூட. இன்னொரு விஷயம், கல்யாணம் ஆகாத உடம்புறது தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்படி வச்சுங்க, ஒரு ஆண் நாடாரு அப்படி வச்சாதான் புரியும். அவனுக்கு ஒரு ஒய்ஃப் வந்துட்டு அங்கே ஒரு கல்யாணம் தங்கை இருக்குன்னா, அந்த மத்தியானம் லஞ்ச் பிரேக் டைம் இருக்குல்ல, அதில் தங்கையும் கடையில் வந்து வேலை பார்க்கும். சரி, இல்லை என்ன கூட்டா? ஆமாம், தங்கை வேலை பார்க்கும். அதுக்கு எஸ்கார்டு யார் இருப்பான்னா, அந்த பொண்ணுடைய அம்மா, அதாவது இந்த பையனுடைய அம்மா, அவங்க இங்கே தான் இருப்பாங்க. ஊரில் அவங்க அப்பா அங்கே ஊரில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு, இங்கே இருப்பாங்க அவங்க அம்மா எஸ்கார்டு. கடையிலே சம உட்காந்துருந்து இப்போ கம்முன்னு உட்காந்துருப்பாங்க, வியாபாரம் பண்ணிட்டு இந்த பொண்ணை தயார் பண்ணுவாங்க. அடுத்து கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல அது மளிகை கடை பார்க்க தெரியாதுக்கு. அதாவது நம்ம வீட்டுலலாம் வந்து சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு போல அவங்களுக்கு வந்து பொழைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. கரெக்டா சார், ரைமிங் டைம் இருந்ததா? கரெக்டாக இருந்தது. அவங்க வந்து அப்பயே பிஸ்னஸை கற்றுக் கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு வந்து பொறுமையான வியாபாரம் பண்ணுங்க, பொறுமை தானேங்க ஜெயிக்கும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நீங்க அழகா பேசுறதை பார்த்து எனக்கு ஒன்று தோணுது. இந்த அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி சொல்லி அந்த பேச்சு வழக்கே நம்மள அவங்களோட சேர்ந்து நண்பன் ஆக்கிடுதோ, அவங்களோட சேர்ந்து இன்னும் நல்லா பழக வச்சிருதோ. அதே அந்த ஸ்லாங். சினிமாவில் கூட தென் மாவட்டத்து லாங்குவேஜ் பேசினாரு, இறந்துட்டாரு நினைக்கிறேன் சமீபத்தில். தென் மாவட்டத்து லாங்குவேஜ் பேசுவாரு, அது அந்த ஸ்லாங் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. என்னடாச்சு என்ன பண்றிய அப்படின்னு ரொம்ப மென்மையா, என்ன பண்றீங்க, ரீ வருது, வல்லினம் வருதா, அண்ணாச்சி என்ன பண்றீங்க, அந்த ரீய மெதுவா சொன்னா அழகாயிடும். அழகா இருக்கு. அதாவது பெண்கள் மலையாளம் பேசினா அழகா இருக்கும். கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கேட்டிருக்கேன் சார். நிறைய மலையாள பெண்கள் மலையாள உச்சரிப்பு அழகா இருக்கும். அவங்க பேசுறது ஸ்லாங்கே நல்லா இருக்கும். என்னாச்சு என்ன பண்றிய, கடவாய்க்கு அப்படியே இருக்கு பேசிட்டே இருப்பாங்க. கடவாய்க்கு எப்படி இருக்குள்ள இருக்க, பாக்கி நிறைய இருக்குன்னாச்சு, அப்படியே அழகா அவங்க பாக்கியை வசூல் பண்ணுவாங்க. கடைப்பாக்கி எங்க இருக்கு, பணம் தர்றீங்களா இல்லையா, அந்த டெம்ப்டே ஆக மாட்டாங்க. என்னாச்சு கடைப்பாக்கி பாக்கி இருக்குள்ள இருக்க, அப்படியே பில்லு போட்டுட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே போட்டுக்கிட்டே டாக்டர் எழுதுற மாதிரி இருக்கும். எந்த கடையில கொண்டு ஒத்து பார்க்க முடியாது, எழுத்து புரியவே புரியாது, அவங்களுக்கு மட்டுமே தான் புரியும். கண்டிப்பா இது கல்வி ரொம்ப கம்மி. இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஐஎஃப்எஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் நீ ஐஏஎஸ் ஆகி எவ்வளோ சம்பாதிக்க போறியோ அதை அவங்க சம்பாரிச்சிருவாங்க. கண்டிப்பாக சார். ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. உங்கள் கடை பாக்கி கொடுத்து கரெக்டாக வரவு செலவு பண்ணுறதா இருக்கட்டும்,
ஒரு நைட்டு 1 மணிக்கு நீங்கள் தண்ணி கேன் கேட்டாலும் அவங்க வச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. நீ முன்னேரத்துலேயே தண்ணி கேன் கேட்ட தண்ணி கேன் வரையும் வச்சுருப்பாங்க. ஒரு கேனுக்கு 5 ரூபா 10 ரூபா இருந்தால் கூட போதும். முன்னேரத்துலேயே கூட்டு சொல்லியிருக்கீங்க தண்ணி கேனுக்கு உங்கள் வீட்டில் வச்சுட்டு தான் படுப்பாங்க. தண்ணி கேன் வாசலில் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த வார்த்தை தான் நம்மள இன்னும் கொஞ்சம் அவங்கள்ட்ட போய் நெருக்கமா இன்னும் பெரிய பொருட்களை எல்லாம் வாங்க வச்சு கரெக்டாக வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணுறாங்க. எங்கே பொருள் மலிவாக விற்கிதுன்னு அவங்களுக்கு தெரியும். மிளகா எங்கே விலை கம்மியாக இருக்குது, பூண்டு எங்கே கம்மியாக இருக்குது, கரெக்டாக அதை போய் வாங்கிட்டு வருவாங்க. அந்த எக்ஸல் தான் அவங்களுடைய லோடு மேன், லாரியே அவங்களுக்கு அதுதான். அதிலே எல்லாம் பண்ணிப்பாங்க, எல்லாம் செஞ்சுப்பாங்க. அந்த ஜாயிண்ட் ஒர்க் அவுட் தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம். கூட்டு முயற்சி தான். கூட்டு முயற்சி, ஈகோ இருக்காது. அவங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அப்படி ஒருத்தவங்களும் 100 பவுன் 200 பவுன் நகை போட்டிருப்பாங்க. எப்படி சார் அது? நான் திருநெல்வேலூர் இப்போ மேரேஜுக்கு போனேன், மிரண்டு போயிட்டேன். அப்படியே 100 பவுன் 200 பவுன், நம்ம என்ன 4 செயின் போடுறோம். அப்படி கொத்து நகை போட்டிருக்க, சட்டை போட்டு பட்டு நெஞ்சு போட்டிருக்காரு அண்ணாச்சி. பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு. ஆமா, அதே மெட்ராஸ் வந்துட்டா ஒரு பனியன், சோப்பு பனியன் தான். அவங்களோட எளிமை, அந்த படா பந்தா பண்றது, பர்த்டே கேக் வெட்டுறது, பார்ல போய் ட்ரீட் கொடுக்குறது, இதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது சிக்கனம். இப்போ ஒரு தேன் 1 லிட்டர் தேனை உருவாக்கில்ல, ஒரு ட்ராப்பாக சேர்த்து தான் ஒரு தேன் உருவாகுது. அதுதான் அவங்களோட முயற்சி. கொஞ்சமாக சேர்க்கறது. ஒரு கட்டத்தில் அது பெரிய பொருளாதாரம் மாறி நிற்கும். நீ சென்னையில் மிகப்பெரிய பிஸ்னஸ் எல்லாம் நாடார் கையில் இருக்கு. ஸ்கிராப், நீ எதை அழுக்குன்னு சொல்றியோ அதுதான் வியாபாரமே. அதாவது ஸ்கிராப் பிஸ்னஸ். ஸ்கிராப்ல அவங்க தான் டாப். நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்கிராப்னா 1 கிலோ 1/2 கிலோ வாங்குறதுல ஆரம்பிச்சு நினச்சி பார்த்துருக்கீங்கன்னா, அந்த எக்ஸல் சூப்பரில் ஃப்ரண்ட்டில் ஒரு கேரியல் மாதிரி வண்டி இருக்கும், வச்சு அப்படின்னு தள்ளிட்டு வருவாங்க. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் எடுப்பாங்க. நீ காலைல பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்ப, அந்த பேப்பர் உங்களுக்கு காசாகிட்டு இருக்கும். நீ பேப்பரை படிச்சுட்டு தூக்கி எறிய போகிற, அங்கே காசாகிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் எதாவது ஆவாலையோ அது எல்லாத்தையும் காசு. நம்ம நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம என்னென்னலாம் யோசிக்காமல் இருக்கோமோ, ஆனால் அதுதான் உண்மையான பணமாகுது. நம்ம எதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் உண்மையான பணமாக நம்ம வாழ்க்கையில் மாறுறது இல்லை. இன்றைக்கும் டி நகர் யார் கையில் இருக்குது? அவங்களுக்கு தான் இருக்குது. சரவணா ஸ்டோர், செல்வரத்னம், அந்த டீம் யாரு? அவங்க தான். வசந்தன் யாரு? இந்தியா பூரா, உலகம் பூரா பிரான்ச்சஸ். சேர்ல சுத்தி வர்றாரு அண்ணாஜி, அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதாவது உழைப்புங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க இயல்பா பாத்தீங்கன்னா பனையேறும் தொழில் தான் அவங்க பூர்வீகமா செய்து வந்தது. பனை தொழில் நசுக்கப்பட்டுச்சு. கல்லை க்ளோஸ் பண்ணாங்க, சாராய கடை திறந்தாங்க, கல்லை க்ளோஸ் பண்ணாங்க. கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இப்ப ரேஸ் ஆகுது. எது? பதநீர், கருப்பட்டி எல்லாம் இப்ப வருது. ஆலங்கட்டி, கருப்பட்டி, அவங்க தான் அந்த குரூப் தான். ஒரு டீ கடை வச்சு நீங்க பிரான்சைஸ் எவ்வளவு 30 to 60. கண்டிப்பா சார். இன்னைக்கு சென்னையில நான் இது கண்டிப்பா பேசுவோம். அதாவது இந்த சென்னையில எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் ஆலப்பட்டி அப்படின்னு ஒரு அந்த டீ கடை வாசல்ல எந்நேரம் ஒரு 10 பேர். அது யாரு என்னென்ன போடுறாங்க உள்ள? அந்த பண்டைய காலத்து உணவு, சுழியம், அந்த கிராமத்துல செய்யறது எல்லாமே அங்க இருக்கு. ஓகே தான், அது பெரிய ஃபேஷன் ஆகி போச்சு. இப்போ கண்டிப்பா சார், அது லேண்ட்மார்க் ஆகி போச்சு. அது ஒரு நளினத்திலேருந்து இங்கே எடுத்து இதை ஃபேஷனாக மாற்றி நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டோட வச்சு விற்று அந்த இடத்துக்கு கொண்டு வரது இருக்குல்ல. ஒரு சில கடைகள் தான் அவங்க உருவாக்குனாங்க. அது அவங்களோட கடையா சார்? எல்லாம் பிரான்சைஸ் தான். நீங்க கூட வைக்கலாம். 60-40 கொடுக்குற மாதிரி தான் வச்சுக்கலாம், கடை வச்சுக்கலாம். கண்டிப்பா அதுல கூட அவங்க முதலாளித்துவத்து தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றேன், ஒரு தொகுதியில் அவங்க கேண்டிடேட்டா நிக்கலங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. பட் அந்த தொகுதியில் யார் ஜெயிக்கணுமோ அவங்களுடைய வாக்குகள் தென் மாவட்டத்தில் முக்கியமா இருக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தை பொறுத்தவரையும் 3 முக்கியமான கம்யூனிட்டி மெஜாரிட்டி. தேவர், அதான் முக்குளத்தூர் தேவர், நாடார், தேவேந்திர குல வேளாளர்கள், அப்புறம் மற்ற எல்லா கட்சியும் இருக்கு. அதுல எல்லா கம்யூனிட்டியும் இருக்கு. இந்த 3மே முக்கோணம் மாதிரி இருப்பாங்க. ஒன்றை இணையாம பெரிய சண்டை. அதாவது ஒரு குரூப்புக்குள்ள சின்ன ஃபைட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். 3 வெவ்வேறு திசைகள். யாரு மெஜாரிட்டியா இருக்காங்களோ அங்க அவங்க தான் கை ஓங்கி இருக்கும். இதுதான் உண்மை. நாடார்கள் பெரும்பாலும் வந்தது தென் மாவட்டத்துடைய அமைதி குறைவுக்காக நிறைய பேர் மைக்ரேட் ஆயிருக்காங்க. நிறைய பேரை கேட்டேன், நீயா வந்த மெட்ராஸ்க்கு அப்படின்னு. எல்லாருமே வெளியாவனுங்க எல்லாருமே சொல்ற விஷயம், ஏன் ஊர்ல இல்லைன்னா ஊர்ல இருந்தா ஒண்ணு நம்ம செத்து போயிடுவோம், இல்லை ஜெயிலுக்கு போயிடுவோம். அதனாலதான் நாங்க வெளியாயிட்டோம். ஆனா அந்த ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்னால வெளியானாலும் இன்னொரு பக்கம் இவங்களோட வளர்ச்சிக்காக வெளியாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வளர்ச்சி தான் நிஜம். ஒருத்தவங்களும் அங்க சின்ன சண்டை போடுறானா உடனே மெட்ராஸ் தூக்கு, ஒரு கடையை வச்சு கூட அமைதியாக போறான். இங்க இருக்கு, இங்க கஷ்டப்படுறது எவ்வளவு பிரச்சனைகள் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா அவன். சென்னையில இன்னைக்கு 80% மளிகை ஷாப்பு அவங்கள்ட்ட தான் இருக்கு. 80% ஸ்கிராப் அவங்கள்ட்ட தான் இருக்கு. 80% ஜவுளி கடை அவங்க தான் வச்சிருக்காங்க. பெரிய கடை, மிகப்பெரிய கடையாக அவங்கள்ட்ட தான் இருக்கு. சரவணா லெஜண்ட் எல்லாம் என்ன, எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. உணவு தொழில் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுங்க, நாடார்கள் ஹோட்டல்ஸ் வச்சு பெருசாக ரன் பண்ணுறது கிடையாது. ஏன் சார்? ஏன்னா அது பெரிய வேலை மெனு கிடையாது. ரா மெட்டீரியல் விற்கிறதோட சரி, இட்லி அவிச்சு வரலன்னா என்ன சரி. ஆனால் ஏன் விட்டு உளுந்து அப்படி பத்திரமா இருக்கும்ல, பூண்டை வச்சு சட்னி சாப்பிடலன்னு செய்யுது. ஆனால் பூண்டு பத்திரமா இருக்கும்ல சார். அதே ஸ்லாக்கோட வரீங்களா சார்?
இல்ல நிறைய பழகிறோம்ல. பட் உண்மையை சொன்னா அதே ஸ்லாங்ல சொல்றப்ப இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகுன்றது தாண்டி. பழகிறது தான் ஒன்றும் இல்லை, எந்த சிலாங்க இருந்தாலும் பழகினா பேச வரப்போகுது. ம். அதனால அந்த மாதிரியான ரிஸ்கான தொழிலெலாம் செய்கிறது கிடையாது. ரெண்டாவது இந்த சீசன் தொழிலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ம். வெடிக்கடை போடுறது ம். இதெல்லாம் இந்த சீசன் வெடிக்கடை எல்லாம் ஒரே நேரத்துல ஒரு 1 லட்ச ரூபாய் எடுக்கலாம்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். சோ அந்த மாதிரி பிசினஸ்ல இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இல்லை திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுது, என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண அதெல்லாம் செய்ய லாஸ் ஆகிடுது. ம். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ம். உங்களுக்கு திடீர்னு கருப்பு இருக்கிறது இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் தொழில் தான் பண்ணுவாங்க. ம். குறைவான வேலை. நீங்கள் 6 மணிக்கு வாக்கிங் போகிறீங்கல்ல, ம். 6 மணிக்கு அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்க. நீ 10 மணிக்கு பாரை சாத்தி தான் வீட்டுக்கு போகிறீங்க, ம். அவங்க 10 மணிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ஒன்றும் பெருசாக போய் கற்றுக்கிறதுலாம் இல்லை. ம். உழைப்பு உழைப்பு உழைப்பு. நன்றி சார். நாடார்கள் சம்பந்தமான நல்ல தகவல்களை சொன்னதுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றி. நல்ல மனிதர்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த நாடா கண்டென்ட் வந்து முடிஞ்சிச்சு. அது உங்ககிட்ட பேசுறது எப்பவும் போல எனக்கு சந்தோஷம். நன்றி சார். நன்றி.